வணக்கம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமத் நாராயணன் உலக நன்மைக்காக யோக நித்திரையில ஆழ்ந்திருந்தார். அந்த சமயத்துல மகாலட்சுமி தன்னுடைய அப்பாவான திருப்பார்கடல் சமுத்திரராஜனோட சண்டை போட்டுட்டா. கோச்சுக்கிட்டு மகாலட்சுமி பூலோகத்துல உள்ள துளசி வனம் அப்படிங்கிற ஒரு அழகான வனப்பகுதிக்கு வந்தா. அந்த இடம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. துளசி செடிகள் நிறைய இருந்தது, மலர்கள் எல்லாம் மலர ஆரம்பிச்சது, நறுமணம் கமழ தொடங்கியது. அதனால அவ அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டா. மகாலட்சுமி அப்படின்னா திரு திரு வந்து நின்றதுனால அந்த இடத்துக்கு திரு நின்ற ஊர் அப்படின்னு பேர் வந்தது. உடனே சமுத்திரராஜன் தன்னுடைய மகள் எங்க போயிருப்பான்னு தேடிக்கிட்டே திருநின்ற ஊர் வந்தார். வந்து மகாலட்சுமிய பார்த்தார். என்ன பெத்த தாயே, என்னோட கிளம்பி வாமா அப்படின்னு கெஞ்சினார். அதனாலதான் இங்க இருக்கிற தாய்க்கு என்னை பெற்ற தாயார் அப்படிங்கிற பேரு வந்தது. ஆனா மகாலட்சுமி சிரிச்சுக்கிட்டே கோபம் தணிஞ்சு, உடனே நான் கிளம்பி வந்துட்டா பெருமாள் என்ன கிண்டல் பண்ணுவார், அதனால நம்ம இந்த சண்டையை தொடருவோம், அவரே வந்து என்ன கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு பதில் சொன்னா. சரின்னு சமுத்திரராஜனும் கிளம்பி பெருமாளை பார்க்க போனார். பெருமாள் நித்திரையில இருந்து எழுந்து என்னுடைய தேவி எங்க அப்படின்னு கேட்டார். உடனே சமுத்திரராஜன் சொன்னார், எங்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு என்னுடைய மகள் மகாலட்சுமி திருநின்ற ஊர்ல போய் தங்கி இருக்கா, நான் கூட்டம் கூட வரல அப்படின்னு சொன்னார். உடனே பெருமாள் சிரிச்சுக்கிட்டே, உங்க மகளுக்கு என்ன திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசை அப்படின்னு கல்யாண கோலத்துல தயாராகி சமுத்திரராஜனையும் அழைத்து கொண்டு திருநின்ற ஊர்ல விமானத்துல வந்து இறங்கி அந்த மகாலட்சுமியை கரம் பிடித்தார். இந்த அற்புத கோலத்தை பார்த்து, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வியந்து போனார் சமுத்திரராஜன். என்ன வரம் வேணும்னு சமுத்திரராஜன் கிட்ட கேட்டார் பெருமாள். உன்ன சமுத்திரராஜன் சொன்னார், நான் எப்பவும் உங்களை ஜலத்துலதான் பார்த்திருக்கேன், இப்பதான் நிலத்துல பாக்குறேன். பக்தரோட மகாலட்சுமிய பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து மகாலட்சுமியினுடைய கரம் பிடித்ததுனால இதே மாதிரி விமானத்துல நீங்க இந்த இடத்துல எழுந்தருளி பக்தவச்சலம் என்கிற பெயரோட பக்தர்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்தோட வந்து எழுந்தருளி பக்தவச்சலம் என்கிற பேரோட நீங்க இங்க எப்பவும் காட்சி தரணும்னு கேட்டுக்கிட்ட உடனே தந்தேன் அப்படின்னு வரத்தையும் கொடுத்தார் பெருமாள். இன்னைக்கும் நாம திருநின்ற ஊருக்கு போனா திருப்பார்கடல்ல தரிசனம் கொடுக்கிற மாதிரி தம்பதி சமேதரா ரொம்ப அழகா காட்சி கொடுக்கிறார் பெருமாள் அப்படின்னு சொன்னா, திருநின்ற ஊருக்கு இவ்வளவு அழகான சிறப்புகள் உண்டு. திரு மகாலட்சுமி வந்து நின்று வாசம் செய்ததால் இந்த ஊருக்கு திருநின்ற ஊர் அப்படின்னு பேர் வந்தது. நன்றி, வணக்கம்.